திருப்பதி வெங்கடாச்சலபதி பெருமாளை போன்று செதுக்கப்பட்ட சிலைக்கு திருவாரூரை சேர்ந்த கலைஞர் ஒருவர் 38,000 ஆபரண கற்களை கொண்டு அணிகலன்கள் தயாரித்து அசத்தியுள்ளார். திருவாரூரைச் சேர்ந்த கைவினை கலைஞர் புகழேந்திரன் என்பவர் தங்கத்திற்கு ஒப்பான உலோகங்களையும் ரத்தின கற்களையும் கொண்டு சாமி சிலையை அழகுற வடிவமைப்பதில் நேர்த்தியானவர். ஹைதராபாத்தைச் சேர்ந்த ஒரு ஆலயத்து நிர்வாகிகளின் வேண்டுகோளுக்கு இணங்க திருப்பதி வெங்கடாச்சலபதி பெருமாள் போன்ற 9 அடி சிலைக்கு ஆபரண அணிகலன்களை தயாரிக்கும் பணியில் புகழேந்திரன் ஈடுபட்டார். அதன்படி கடந்த 7 மாதத்திற்கும் மேலாக 20க்கும் மேற்பட்ட கைவினை தொழிலாளர்கள் உதவியுடன் 38,000 ரத்தின கற்களை கொண்டு விதவிதமான ஆபரணங்களை அவர் உருவாக்கினார். பெருமாளின் தலையில் அணியக்கூடிய கண்கவரும் கிரீடம், சங்கு, சக்கரம், 1008 லட்சுமி காசு மாலை உள்ளிட்ட 60 கிலோ எடையில் பல்வேறு ஆபரண அணிகலன்கள் சுமார் 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்டுள்ளன. ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்ட பெருமாள் சிலை தற்போது அழகுற காட்சியளிக்கிறது. ஹைதராபாத்ல இருந்து இந்த சுவாமி எங்களுக்காக கடைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே எடுத்துட்டு வந்து இதுல ஃபுல்லாவே இதிலேயே அளவு எடுத்து ஃபுல்லாவே ரெடி பண்ணிருக்கோம். ஒரு 38,000 40,000 கல் இருக்கு. இதுல பதிச்சிருக்க கல் எல்லாமே ஒரிஜினல் தங்கத்துல ஒரு பொருள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி பொருள் தான் நாங்கள் ரெடி பண்ணிருக்கிறோம். இது எல்லாமே ஒரு 7 மாசம் கிட்ட எங்கள்கிட்ட வேலை நடந்திருக்கு. ஒரு 20 பேர் கொண்ட குழுவா கடையில இருந்து நாங்கள் 7 மாசம் கிட்ட இதுல நாங்கள் பொருளை ரெடி பண்ணிருக்கிறோம். ஒரு 40,000 கல் காப்பர்ல செஞ்சு கோல்டு பாலிஷ் நம்ம ரெடி பண்ணிருக்கோம். இந்த கோல்டு பாலிஷ் எல்லாமே ஒரு 10 வருஷம் அப்படியே இருக்கும். ஹைதராபாத்ல ஒரு மூலவர் சுவாமிக்காக இது போதானே அங்க வந்து ஒரு செட்டிங் மாதிரி ரெடி பண்ணி வைகுண்ட ஏகாதசிக்கு ஒரு பூஜை நடத்துறாங்க. அதுக்காக இது போகுது. தங்கத்திற்கு மாற்றான அணிகலன்களால் சாமி சிலைகளை மிளிரச் செய்யும் இத்தகைய கைவினை கலைஞர்களுக்கு பாராட்டுகள் குவிகின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.